வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வீடியோவில் பேசியவை காட்டியவை அனைத்தும் சர்க்காஸ்டிக்கா பண்ணப்பட்டதுதான். இதை யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். ஜோக் இல்லையா? வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ண போறோம். ஆரம்பத்திலே தடுமாறுது. சரி பார்த்தலாம். ட்ரெயின் இவர எங்க போறாரு? சைக்கிள் கொண்டு போலாமா உள்ள? அப்படியா? தெரியலையே. சைக்கிளோட நல்ல ஐடியா தான். ஆமா, இறங்கிட்டு அப்படி சைக்கிளே போயிடலாம்ல. என்னடா சைக்கிளோட இங்கே போட்டுறலாமே. இது தூக்கிட்டு போயிடுவாங்க. பல டைம் பார்க்கிங்ல பைக்கை விட்டுட்டு அதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துருவாங்கடா. இது நல்ல ஐடியாவா இருக்கு. அதான் சொல்றேன். அங்க ட்ரெயினை விட்டு இறங்கி தூரம் போறோம். நடந்து போக தேவையில்ல, சைக்கிளே போயிடலாம்ல. ஒருத்தர்னா பரவாயில்ல. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். கத்துக்கணுங்கயா, கத்துக்கணும். பெரிய விஷயம். எல்லாரும் பண்ணா எங்க போய் நிப்பாங்க? லோக்கல் அதுங்களும் கம்மன் இருப்பீங்க. இப்போ நம்மளும் ஆளுங்களே நாய் விரட்டாது. நம்மளும் சொல்லிடணும். நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். கடிதான் அங்க போறோம். எந்த ரூட்ல போனாலும் குறுக்க பாஞ்சிர வேண்டியதான். ஐயோ, அட பைத்தியம் அவ்வளவுதான் நின்று இருக்கு. இது பாத்து இவரே போட்டிருக்காரு இந்த வீடியோவை. எம்டிஎன்டே போட்டிருக்காரு. நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு எங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாத்துருக்கேன்டா. வீடியோ தான். ஆனா எப்பவுமே அல்டிமேட்டான ஒரு வீடியோ அது. நாம வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல படிச்சவங்கள பத்தினா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் டான்ஸ் பாத்துக்கிட்டே படிக்கிறோம். நாம அந்த சீரியல் பார்த்து படிச்சவங்கள பத்தினா பாத்துருந்தோம். அதே போல இதுவும் ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்துட்டே படிக்கிறாங்க. அவ்வளவுதான். படிக்கிறானா எழுதுறான் ரெக்கார்ட் எழுதுறான். ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தாலும் அதே சமயம் ஹோம்வொர்க்கே முடிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சோ शाबाश भैया इस फोन को चलाते कैसे? ये तो काम नहीं कर रहा. फोन உடைஞ்சிருச்சா? ஸ்கிரீன் உடைஞ்சிருக்கு. மவுஸா? என்னடா பண்றீங்க? எப்படிடா? எப்படி தெரியலையே. நல்ல ஐடியாடா இது. ஏன்னா ஒரு டிஸ்பிளே உடைஞ்சிட்டுனா மாத்துறதுக்கு 5000 10,000 கேக்குறானுங்க. சில மொபைலுக்கு 15,000 வரைக்கும் கேக்குறானுங்க. இது மாதிரி பண்ணா நீங்க என்னடா பண்ணுவீங்க? டச் நம்ம யூஸ் பண்ணாம மவுஸ். நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன்கிட்ட கிட்டத்தட்ட பாதி டிஸ்பிளே போயிடுச்சு. அதுல பப்ஜி விளையாடிட்டு இருக்கு. இந்த சைடு எனிமி வந்தா என்னடா பண்ணுன்னு கேட்டா இப்படி விளையாடிட்டு இருக்கான். டக்குனு மாத்தி இப்படி அட்டாக் பண்ணிட்டு. அதனால நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் எடுத்து போறாங்க. ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் உட்கார்ந்திருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு பைக்கை வந்துட்டு ஒரு பைக்காவே கன்சிடர் பண்ணுவோம். அது ஒரு மினி லோடு வண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த பொருளை வந்துட்டு நீ பைக்ல எடுத்து போக முடியாது. இதுக்கு ஒரு டாடா ஏஸ் தான் வேணும்னு நம்ம சொன்னோம்னா அதையும் அதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? காரு அந்த டெம்போல கொண்டு போவாம கார்ல. டேய், கீழே விழுந்துச்சுனா வீணா போயிருண்டா. அவனுக்கு என்ன கவலை? பின்னாடி வரவங்க தான் காலி. டோரை திறந்துட்டாங்க. டோர் அப்படியே டோர் ஓபன் அதுலயே வந்து சொல்லி அழுத்தி வச்சிருக்காங்க. அழுத்தி வச்சு கட்டி வச்சிருக்காங்க. 2 பேருக்கு இடம் இருக்குதாடா? 2 பேர் தானே? 4 பேர் இடம் இது. இடம் இருக்குன்னு தல சொல்றேன். நீ போபலியானே. 1000 மிச்சம் பண்றாங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. சரி, இது 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க்ஸ். நீங்க கண்டிப்பா டாடா ஏஸ்ல தான் எடுத்துறோம். கூடயா நான் பாத்துக்கறேன். உங்களுக்கு தெரியாதா? தில்லுனே. சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. இது பார்த்தா மாதிரி தான் இருக்கு. அந்த இது ஜிபேவா? திருப்பி காட்டுவாங்க. இது இவர்தான் போட்டாரா? அதுதான் போட்ட மாதிரி இருக்கு. இத
பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அந்த ஒரு வன்மத்தை கக்கிலான்னு தோணுது. யாரு மேல? சின்ன சின்ன கடையில கூட இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு, ஜிபே, போன்பேன்னு. ஆனா பெரிய பெரிய மளிகை கடையில, அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ்ல, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்ல அங்கதான் ஜிபே இருக்க மாட்டேங்குது. கேட்டா ஒன்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவோம், எங்கள்ட்ட இந்த ஜிபே இதெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்க ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, கேஷா கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தா சில்லற இல்லங்கறாங்க. சில்லற மாத்திக்கலாம். அது ஜிஎஸ்டி பிடிப்பாங்கனால அப்படி சில்லற பிடிக்க மாட்டேன். நீ வந்துட்டு ஜிபே, போன்பே இது மாதிரி எதுக்கும் நீ அப்டேட் ஆக மாட்டே. பல கடையை கேட்கணும்னு தோணுது. இப்ப எல்லாமே டிஜிட்டல் பேமெண்டா வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இவனுங்களும் வளர்ந்தாதானே இவனுக்கு கடையும் டெவலப் ஆகும், இவனுங்களும் வளருவானுங்க. இவனுங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. இவனுங்க இன்னும் 80s தானலேக்கா ஓலி பாய்ஸ்ங்க. இந்த மாதிரி சில கடைகளை பார்த்தாலே இந்த கடைக்குனா போனால இதுல ஒரு சில்லறை கேட்டாலும் சில்லறை இல்லம்பா, யூபிஐ பேமெண்ட்ஸும் இருக்காது, இதுல ஒண்ணுமே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வேற கடைக்கு தான் போக தோணுது. ரொம்ப நாளாவே எனக்கு கேட்கணும் தோணுச்சு. வீடியோ மூலமா அப்படியே வன்மத்தை கட்டியாச்சுன்னா எபிக் மொமெண்ட். அட பாவி, என்னடா கண்ணாடியில எப்படி உடைஞ்சு போச்சுன்னா மாத்த மாட்டியாடா? அட கஞ்சப்பயலே, கார் வச்சுக்கிட்டு அப்படி யார் உனக்கு கார் வச்சு நீ அடுத்ததாடா அவனோட இவன் கொஞ்சம் பெரிய கண்ணாடி வச்சிருக்க. ஆட பாவிங்களா, கண்ணாடியே வாங்க மாட்டீங்களாடா? இத பூசா மாத்துறது 2000 வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டு 50 ரூபாயில முடிச்சிட்டாரு. ஒரு பைக்கா எத்தனை பேர் ஏறிட்டு வராங்க? எப்படிடா உட்காந்துருக்கீங்க? அந்த ஓட்டுறவனுக்கு தான்ப்பா அவார்டு தரணும். எவன் ஓட்டுறான்? மஞ்சள் கலரு போட்டுவானா? எவன் ஓட்டுறானே தெரிய மாட்டேங்குது. அவன் தான் ஓட்டுறது. எப்படிப்பா அந்த வெயிட் தாங்குது அந்த டயரு? உட்காந்துருக்கு. ஆறானா எவ்வளோன்னு தெரியலையே. என்றாருப்பா, அதான் அவன் ஹிந்தில என்றானுங்க. எத்தனை? ஒரு 12 பேரா? 12 பேரா? அவன் தான் ஓட்டுறான் தெரியுதா? ஷேர் ஆட்டோல கூட இத்தனை பேர் போக முடியுமான்னு தெரியலடா. ஆமா, இப்ப ஷேர் ஆட்டோனா இன்னொருத்தன தலையில ஏத்திட்டு போங்கடா. ஷேர் ஆட்டோல எத்தனை பேர் ஏத்துவானுங்கன்னு தெரியலையே. சொல்றது அப்படியே செய்யறாங்க. என்னது சைடா போகுது? சைடு வாங்க. ஏன்? சரிப்பா, நான் ஏதாவது அடி வாங்கிருக்கோம். ஏய் சைடா போகுதியா? டயர்னால போயிட்டு இருக்க. ஏதோ டேர்னிங்ல போற வளைவு. இவன் நேரா வரவா ரிவர்ஸ்ல வரவான்னு தெரியலையே. என்ன பண்ணுவாங்கன்னா லாரில ஏத்திட்டு போவாங்க, இல்ல வந்து டோப் பண்ணிட்டு போவாங்க, கயிறு கட்டி இழுத்துட்டு போவாங்க. அதுமே என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செலவாகும், நானே பாத்துக்கிறேன்னு இப்படியே போயிட்டு இருக்காரு. எங்க நிறுத்தணும், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க இடிச்சிட போறடா, தெரியும். நோ மோர் டயர் கீர் கலந்து விழுந்துற போகுது. என்னடா பெட் மாதிரி படுத்துறீங்க எல்லாரும்? டைம்ல படுத்து தூங்குறீங்க இப்படி மேல. யோ தைரியம். என்னடா இது? ஒரு ஸ்டெடியா இருக்கலாம், படுத்துக்கிட்டே அப்புறம் வரீங்க. அப்பர் கோச் அப்படிதான் இருக்கும். நல்லா காத்தடிக்கும். என்ன பண்றாரு? பைக் கீ எடுக்கறானா? ஆஃப் பண்ணி விடுறான்டா. ஆப்போதா அப்படிதான் இருக்கு. அஞ்சனா போன்டா பைக் கூறான்னு கேட்டா எடுத்துடா அப்படிமா. சாவி கூறான்னு கேட்டா அதெல்லாம் சாவியா கிடையாது, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வா அப்படிமா. சும்மா மாட்டி வச்சிருக்கான சாவிய. அறிவுள்ளவனுக்கு இந்த வண்டி காதுடா சாவி ஓட்டே. அது எப்படினே தெரியல. அந்த மாதிரி சிஸ்டமா வச்சிருக்கானுங்க. இந்த பைக்கா தூக்க மாட்டறாங்க. டிவியா? ஓஹோ, படுத்துக்கிட்டே பாக்குறதுக்கு பா. உளுந்துற போதுடா. மூஞ்சிலே உளுத்துறானாவும். யோசிச்சு வச்சிருக்கானேப்பா. புரியுது. படுத்த இடத்துல இருந்தே நீ பாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கான்டா. மொபைல்னா அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணும். அழகா இப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆனா இவ்வளவு பெரிய டிவி வச்சிருக்கான், கீழே வந்தானடா வருது. செத்துருவான்.
கொடைய ஏதாவது வச்சுங்க, வெயில் அடிக்கல. முன்னாடி என்ன உழுதிங்கானோ? எல்லாம் புடிங்கி போய் தான் இருக்கு. நல்லா காத்தோட்டமா ஜாலியா இருக்கும்ல. ചെറിയൊരു ടെക്നിക്ക്, മോട്ടറിന്റെ സ്വിച്ചിന് ഒരു ക്യാൻ കെട്ടി തൂക്കിട്ട് ടാങ്കിൽ ஓ ஃபுல் ஆயிருச்சுன்னா, தண்ணி ஃபுல் ஆயிருச்சுன்னா ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா ഈ വാറാ. நம்ம போய் ஆஃப் பண்ணணும். அதுக்குள்ள தண்ணி ஃபுல் ஆயிரு இதாயிரு வந்துரும்ல. അറിയുമ്പോ புரியுது. വെള്ളം മെല്ലെ നമ്മുടെ ഈ പൈപ്പ് വഴി ഇതിലേക്ക് വരും. பாத்தியா? കാണിച്ചു തരാം. ടാങ്ക് എന്ന് പറയുമ്പോ കാണിച്ചു തരാം. அது ரிஸ்க் இல்ல. ടാങ്ക് എന്ന് പറയുന്നുണ്ട്. யார் இருக்கு? அது பிளாஸ்டிக் தானே. ஆனா இருந்தால சுவிட்ச் போர்டு கிட்ட தண்ணி சுவிட்ச் போர்டு அது தள்ளில இருக்கு. ഓഫ് ആയി. பாத்தியா? அந்தா நம்ம மோட்டர் போட்டு போயிடுவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா தண்ணி லீக் ஆகி அடிச்சு மழை தண்ணி மாதிரி அடிச்சு கிடக்கும். அந்த டைம்ல இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா இது கொஞ்சம் சேஃப்டி இல்லன்னு எனக்கு தோணுது. Sorry, I'm not interested. I'm not interested. இருக்கு. I told you I'm not interested. அந்த ஐடியாக்கு I said I'm not interested. Not interested. இல்லனா போக வேண்டியதானே. ஐயோ. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓ அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பைக்ல 12 பேர் எப்படி ஏத்துறான்? எனக்கு அந்த டயர்ல எப்படி தாங்கும்னு எனக்கு தெரியல. ஆமா. ஏன்னா ஒரு 2-3 பேர் ஏத்துனாலே அந்த டயர் அமுங்கி போயிடும். இது எப்படி 12 பேர் அப்படி ஏத்துறான், அப்படி போகுதுன்னு தான் தெரியல. அத ஓட்டிட்டு வந்தவனுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். இத்தனை வெயிட்டையும் தாண்டி அவன் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு வரான். இந்த ட்ரெயின் மேல படுத்து தூங்கிட்டு வேற உட்காந்து வரவே பயமா இருக்கும் போல இருக்கு. அதுல வேற படுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சு தூங்கிட்டு வருது. அது ஏதோ கவலையே இல்லாம கொஞ்சம் உருண்டுச்சுன்னா அவ்வளவுதான், கீழே விழுந்துருவோம். அந்த இதுல படிக்கிட்டு நின்னுட்டு போவே பயமா இருக்கும், கீழே விழுந்துற மாதிரி. எனக்கே பார்க்கும் போதே பயமா இருக்கு. இல்ல தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்ல, ரொம்ப அடிக்கடி போய் பழகி இருப்பாங்க. எப்படி இத போய் ஏறி மேல போய் உட்காந்துப்போம். ஆமா, டிடிஆரும் வர மாட்டாரு, டிக்கெட்டும் கேட்க முடியாதுல்ல. வந்தானே இறங்கிப்பாங்க போல இருக்கு ஜாலியா. அதான் யாரும் வந்து எழுப்பி விட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வரலாம் போலாம். ஆனா ரிஸ்க், இது ரிஸ்க் தான். திடீர்னு ஆடிச்சுன்னா விழுந்துருவாரு. ஒருத்தர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனாரு, ஒருத்தர் போனா சரி ஓகே இடம் இருக்கும். எல்லாரும் இல்ல இது பக்கத்துல இப்போ எங்கேயாவது போறீங்கன்னா எடுத்துட்டு போனா ஓகே, தூரமா இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தூரமா தான் போறாரு. இல்ல தூரமாலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு பக்கம் எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு போறாரோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காக எடுத்துட்டு போறாரு. லோக்கல் ட்ரெயின்லாம் மோஸ்ட்லி டிடிஆர் வர மாட்டாங்க, அதனால எடுத்துட்டு போயிருப்பாங்க. கூட்டமும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அதனால ஃப்ரீயா அந்த சைக்கிள் ஓரமா நின்றுட்டு இருக்க போகுது. அவரு என்ன பண்ண போறாரு? என்னென்ன அறிவாளிகளா இருக்காங்க, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது. ஆமா ஆமா, அப்பா நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.